தினமொரு வசனம். ரூத்து 1வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சமீபத்தில் ஒரு கலைப்பொருள் அங்காடிக்கு சென்றபோது அங்கே தேங்காய் மூடியினால் செய்யப்பட்டிருந்த ஒரு பொம்மை கண்ணை கவருகின்ற விதமாக சிறப்பாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இனி எதற்கும் பயனற்றது என்று வீசி எறியத்தக்க நிலையில் உள்ள ஒரு சாதாரண பொருளை ஒரு கலைஞன் அவ்வளவு சிறப்பான ஒரு பொருளாக மாற்ற முடிந்திருந்தது. சிந்தனையை தூண்டுவதாக இருந்தது. வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நேரிட்டு விடுகின்ற சில துயர நிகழ்வுகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் பலரை இனி நான் வாழ்வதால் என்ன பயன், இனி என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று என்ன செய்து விடுகின்றது. ஈடு செய்ய இயலாத சில இழப்புகள், வியாதிகள், சரி செய்ய இயலாத சில வீழ்ச்சிகள், வாழ்க்கையின் அனைத்து பயன்பாடுகளும் முடிந்து போய்விட்டது போன்ற எண்ணத்திற்கு தள்ளி விடுகிறது. கட்டிய கணவனையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் வரிசையாக இழந்து அந்நிய மண்ணில் எதற்கும் இனி பிரயோஜனமற்றவள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவள் நகோமி. ஆயினும் அது அப்படியாக தொடரவில்லை. சில வேதனைகளுக்கு பின்பு வாழ்க்கை அவளுக்கு மிகுந்த பயனுடையதாகவும் அர்த்தமுடையதாகவும் இருப்பதை அவளால் காண முடிந்தது. அரண்மனையில் வளர்ந்த மோசே ஜனங்களை ஆளுகின்ற தகுதியுடையவன். ஆனால் அந்தோ பாவம் ஆடுகளை மேய்க்கின்றவனாக மாறினான். அதுவே 40 ஆண்டுகளுக்கு தொடர்ந்ததால் ஒருவேளை மோசே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் நுழைந்து ஆடு மேய்க்கும் ஒரு நிலைக்கு வந்து சேர நேர்ந்ததே. இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று அவ்வப்போது எண்ணி இருக்கக்கூடும். ஆனால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என எண்ணத்தக்க சூழ்நிலையில் இருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் தொட்டார். அவனை உபயோகப்படுத்தினார். அவன் ஒரு மாபெரும் தலைவனாகவும் தீர்க்க தரிசியாகவும் மாறி நீங்கா புகழ் பெற்றான். ஆம், தேவன் ஒரு அற்புதமான கலைஞர். அவர் இனி எதற்கும் பயனற்றது என்பது போன்ற ஒரு வாழ்க்கையை மிகச் சிறந்த அர்த்தமுடையதாக மாற்ற இயலும். சில குறைவுகள் நிரந்தரமாகிவிட்டால் கூட தேவன் தரும் புதிய நிறைவுகள் அந்த குறைவுகளை மறக்க செய்வதோடு ஒரு பெரிய திருப்தியான வாழ்க்கைக்கு வழி நடத்தும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுடையதாக மாற்றிக்கொள்ள உதவும் உம் கிருபைக்காக நன்றி. ஆமீன்.